எனக்கு மிகவும் பிரியமானவர்கள் என்னை குற்றம் சொல்லும் போதோ திட்டும் போதோ டோட்டலா நார்மல் ஆயிடுறேன். அது மட்டும் இல்லாம பயங்கரமா நான் நல்லவன்னு அவங்களுக்கு நிரூபிக்கிறதுக்காக பயங்கரமா டிஃபென்ஸ் பண்ணிடுறேன். சோ இது எதனால் ஏற்படுகிறது, இதற்கு உண்டான தீர்வு என்ன அப்படிங்கிறது இன்றைக்கான கேள்வி. பாயிண்ட்ஸ் எல்லாம் சூப்பரா அடிக்கிட்டீங்க நீங்களே. இது வெரி ஃபர்ஸ்ட் பாயிண்டா வந்தது வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு வந்தது. அதை நீங்க என்னென்ன சொல்லலாம் அப்படின்னா பற்று அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு இங்கிலீஷ்ல வேர்ட் சொல்லணும்னா அடிக்ஷன் சொல்லலாம். சரியா? சோ இந்த கோளாறு எங்க வரும்னா, if you are addicted to someone, if you love someone வராதுங்க. if you are addicted to someone, where this problem arises அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு இன்னொரு பேர் தான் வந்து அடிக்ஷன் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃபுல்ஃபில் ஆகாம போயிடும் அப்படின்னு நினைக்கும் போது உன் மனசு பதறதுன்னா அதுக்கு பேர் தானே அடிக்ஷன். சரியா? அப்போ ஆட்டோமேட்டிக்கலி இந்த பற்று அல்லது அடிக்ஷன் அல்லது மூவரான எதிர்பார்ப்புகள் அவரிடத்தில் நாம் வைத்திருக்கின்றோம் அப்படிங்கிறதுனால நமக்கு இந்த கோளாறு ஏற்படுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரியா? இந்த பாயிண்ட் நான் ரொம்ப டீட்டெயிலா போயிட்டு அதுக்கப்புறம் நீங்க சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்துடுறேன். ஆக்சுவலி என்ன ஒரு கூத்து கொடுமை பாருங்களேன். உனக்கு ரொம்ப பிரியமானவர்கள் அப்படின்னு சொல்றேன், உனக்கு ரொம்ப பிடிச்சு போயிருச்சு அப்படின்னு சொல்ற அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ அவங்களுக்கு அடிக்ட் ஆயிட்டேன்னு அர்த்தம். நீ தானே அவங்களுக்கு அடிக்ட் ஆயிட்டு இருக்க. ஆனா அடிக்ஷன் ஆன மனசுக்கு உண்டான சுபாவம் என்ன அப்படின்னா, அந்த அடிக்டான பொருள் என்கிட்ட கடைசி வரைக்கும் இருந்தாதானே நான் வந்து நிம்மதியா வாழ முடியும். எனக்கு பிடிச்ச பொருள் என்கிட்டயே இருக்கணும்ல, கடைசி வரைக்கும் தக்க வச்சுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை என் காலடியிலேயே வைத்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். எவ்வளவு பெரிய கோமாளித்தனமான கூத்துன்னு பாருங்களேன். உனக்கு பிடிச்சு போயிடுச்சு அப்படின்னா ஓகே, நீ அவங்க இல்லாம வாழ முடியாது. ஓகேவா? நீ அடிக்ட் ஆயிட்ட. ஓகேவா? நீ தான் அடிக்ட் ஆயிருக்க. அப்போ புத்தி வேலை பார்க்குது. ஐயோ அவங்க இல்லாம நான் வாழ முடியாது. அப்ப என்ன செய்யணும்? அவங்க மனம் போல் நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு பிரியமானவர்களாக இருக்க வேண்டும். டோட்டலா அவங்க வந்து எந்த விதமான கஷ்டமும் என்னால் அடையக்கூடாது. எனக்கு அவங்களை ரொம்ப பிடிச்சிருக்கிறது காரணம் நீங்க சொன்ன மாதிரி அவங்க என்கிட்ட ரொம்ப லவ் அண்ட் கேர் காட்டுறாங்க அப்படிங்கிறதுனாலதான் பிடிச்சது. அப்ப அதே மாதிரி நான் அவங்கள லவ் அண்ட் கேர்ல கொண்டு போகணும் இப்படி எல்லாம் சிந்திச்சிருந்தா அந்த பிரச்சனையே வந்திருக்காது. சரியா? ஆனா மாற நம்ம என்ன நினைக்கிறோம்? ஐயோ எனக்கு ரொம்ப பிடிச்சமானவங்க, எனக்கு சும்மா செம லவ் அண்ட் கேர் காட்டிட்டு இருக்காங்க, இந்த லவ் அண்ட் கேர் எனக்கு கடைசி வரைக்கும் வேணும். பிச்சை எடுக்கிறதுலயே கடைசி வரைக்கும் குறியா இருக்கும். சரியா? சரியா? நம்ம திரும்பி காட்டணும்ன்ற ஃபீலுக்கே வரது இல்ல. அப்போ டோட்டலா எனக்கு இந்த பிச்சை போட்டுட்டு இருக்கான், பிச்சை போடாம போயிட்டான்னு என்ன பண்றது? அப்ப என்ன பண்ண பிளான் பண்றா? என்ன பண்றது? அவனை நம்ம நல்லவன்னு நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் தான் கூட இருப்பான் அப்படின்னா நாம அதுக்கு உண்டான எல்லா வேலையும் பண்ணணும். என்ன பண்ணணும்? அவனுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துகிட்டாலே நீ நல்லவன்ற பேரை வாங்கிடலாம். அதை பண்ண மாட்டான். அது ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. அவன் பாட்டுக்கு லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லாம இருக்கணுமா, நீ லவ்ல இருக்கணுமா? அதெல்லாம் நடக்கிற காரியமா இருக்கு. அதுக்கு அவன் வந்து என்ன திட்டினான்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் கிடையாது, நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க, நான் ஈகோலயே இல்ல, நான் லைக்ஸே இல்ல, நான் எவ்வளவு பெரிய லவ்ல இருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையே நம்ம வந்து பூஜி மெழுகி அவங்க வந்து சரிடா நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல வச்சுட்டா அப்படின்னு லூசுத்தனமா கிறுக்குத்தனமா ஈகோ போடுற பிளான் தாங்க இந்த வேலை. சரியா? சோ திஸ் இஸ் வை தி பீப்புள் ஆர் டூயிங் லைக் திஸ் அப்படிங்கறத மெயினா புரிஞ்சுப்பாங்க. சோ இது புரிஞ்சுக்கிட்டாலே போதும், எவ்வளவு பெரிய லூஸ்தனம் நம்ம பண்ணாம இருந்துருவோம் இல்லையா? அடிக்ட் ஆனது நான் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஏன் அடிக்ட் ஆன? நல்லவங்கன்றதுனால அடிக்ட் ஆன. இப்ப எதுக்காக? அந்த நல்ல குணத்துக்கு அடிக்ட் ஆன. அப்ப அந்த நல்ல குணத்தை நீ வளர்த்துக்கணும்டா. அதுதானே இது அடிக்ட் ஆனதுக்கு பர்பஸே. அப்ப அந்த மாதிரி நீங்க வந்து டெவலப் பண்ணீங்க அப்படின்னு, அல்லது நீங்க கெட்டதுக்கு அடிக்ட் ஆயிருந்தீங்கன்னா அடிக்ஷனே தூக்கிடுங்க. கெட்ட விஷயத்துக்கு அடிக்ட் ஆனா அடிக்ஷனே டேஞ்சர் தான். அல்லது நல்ல விஷயத்துக்கு அடிக்ட் ஆனா அந்த நல்ல விஷயம் நான் வளர்த்துக்கிறதுக்காக அடிக்ட் ஆனமே தவிர அந்த நல்ல விஷயத்தை வச்சு நான் சுகம் காண்றதுக்காக இருக்கக்கூடாது என்ற அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஆழமாக புரிந்து கொண்டாலே கூட இந்த முட்டாள்தனத்தை நீங்கள் செய்யாமல் இருப்பீர்கள் அப்படின்னு நான் நம்புறேன். ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் என்ன ப்ராப்ளம் சொல்றீங்க அப்படின்னா, அவர் என்னை விலக்கி விட்டுருவார், ஒதுக்கி வச்சிருவாரோ, அவர் எனக்கு கடைசி வரைக்கும் வேணுமே. நீ எதுக்காக அவனை பிடிச்சிருக்குன்னு சொன்ன? அவன் அன்பில் இருப்பவன் என்பதாகும். அன்பில் இருப்பவன் என்று நீ நம்பியது உண்மை என்றால் அவன்கிட்ட ட்ரஸ்ட் வைக்கணுமா இல்லையாங்க? what do you mean by love? Love and trust goes hand in hand ன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோல நான் போட்டிருக்கேன். சரியா? லவ் வேற ட்ரஸ்ட் வேற இல்லைன்னு. அப்போ நீ அவனை பிடிச்சிருக்கங்கிற, ஏன்னா அவன் லவ் அண்ட் கேர்ல இருக்கான் அப்படிங்கிறதுனால. அப்படின்னா யூ மஸ்ட் ட்ரஸ்ட் ஹிம். சுத்தமா ட்ரஸ்ட் இல்லாம என்ன மண்ணாங்கட்டி லவ்னு நமக்கும் தெரியல. சரியா? அவங்க ஒதுக்கிடுவாங்க, அவங்க என்ன டிஸ்லைக் பண்ணிடுவாங்க. அப்படி டிஸ்லைக் பண்றவன் கேவலமானவன் நமக்கு எதுக்குங்க வாழ்க்கையில?
போட்டுமே, டிஸ்லைக் பண்ணிட்டு போட்டுமே. அப்போ டிஸ்லைக் என்ன பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக நான் உன்ன வந்து அப்படி இப்படி எல்லாம் நான் பம்மாத்து வேலை பண்ணி ஏமாத்தி செஞ்சு, நான் அவர்கிட்ட நல்ல பேர் எடுத்து, இது எதுக்கு தெரியல எனக்கு ஒண்ணும். சரியா? சோ தேர்ஃபோர் அதுவும் ரூட் அவுட் ஆயிடும் அப்படின்னு சொல்ல வரேன். நீ ஏதோ அவங்க நம்மள தப்பா நினைச்சிடுவாங்களோ? உண்மையிலேயே அன்பானவன் தப்பா நினைச்சான்னா என்கிட்ட நிறைய லவ் அண்ட் கேர் காட்டுவாங்க. உண்மையிலேயே அது நடக்குதும் கூட. ஆக்சுவலா நான் ஒரு 10 பேர்கிட்ட பழகுறேன்னு வச்சுக்கோங்களேன். அதுல யார் ரொம்ப வீக்கா இருக்காங்களோ, அவங்க கிட்ட நான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்றேன். என்னுடைய லவ் அவங்களுக்கு தான் அதிகமாவே போகுது. கொஞ்சம் ஓரளவு அட்வான்ஸ்டா வந்துட்டவங்க 2, 3 பேர் என்கிட்ட ஃபீலே பண்ணிட்டாங்க. நான் பழையபடி அஞ்ஞானியாவே இருந்துக்கலாம்னு தோணுது. ஏன்? ஏன்னா நீங்க என்கிட்ட ஸ்பெண்டே பண்ண மாட்டேங்கிறீங்களே டைம. அப்படின்னு சொல்லிட்டு. சோ எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இஃப் யூ ஆர் வீக்கர், தென் யூ ஆர் கோயிங் டு ஹேவ் மோர் லவ் ஃப்ரம் ஹிம் தானே. அந்த ட்ரஸ்டே இல்ல. அப்ப ஏமாத்தணும்னு நினைக்கிறதுனால யாருக்கு நஷ்டம்? சுத்தமா புரியல. சோ ப்ளீஸ் ட்ரஸ்ட் இஃப் யூ ஆர் ரியலி ஃபீல் தட் தே ஆர் இன் அ லவ். அவர்கள் அன்பானவர்கள் என்று நீ புரிஞ்சுக்கிட்டது உண்மை அப்படின்னா நம்புடா. அழகா சொன்னா தீபிகா. என்ன சொன்னா? ஏய் நீ அவங்க அன்பானவர்கள்ன்றதுனால தானே நீ அங்க அடிக்ட் ஆகி உட்கார்ந்திருக்க. அப்போ அவர்கள் திட்டினாலும், உதைத்தாலும், அடித்தாலும் அது அன்பின் விளைவு என்று ஏனடா புரிந்து கொள்ளக்கூடாது? அது ஏங்க புரிய மாட்டேங்குது? இஃப் யூ ஃபீல் தே ஆர் இன் அ லவ் அண்ட் கேர் அப்படின்னா, ஏன் அடிக்கிற கைதான் அணைக்கும், அணைக்கிற கைதான் அடிக்கும்னு ஒரு பழமொழி இருக்கு. ஒரு தாய் இருக்கிறான்னா குழந்தைய பலார் பலார்னு அடிக்கிறதும் லவ் தான். கொஞ்சுறதும் லவ் தானே. அது ஏன் அந்த வார்த்தையை நீங்க வந்து டோட்டலா எராடிகேட் பண்ணணும்? இன்ஃபேக்ட் தட் லவ் இஸ் மச் மோர் பிளிஸ்ஃபுல் தேன் கொஞ்சுற லவ் விட திட்டுற லவ் தாங்க வேற லெவல்ல என்ஜாய் பண்ண முடியும். ப்ரொவைடட் அந்த லவ் ஃபீல் பண்ண முடியும்னு நான் சொல்ல வரேன். ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் கொஞ்சுறாரு. அந்த இடத்துல ஒரு லவ் ஃபீல் பண்ணலாம். ஆனா திட்டும் போது நான் உண்மையிலேயே நான் சொல்றேன் கிருஷ்ணா ஃபீல் நான் ஆணித்தரமா அடிச்சு சொல்லியிருக்கேன். கிருஷ்ணன் எனக்கு துன்பங்களை தரும்போதுதான் அவன் அன்பை கண்டு மிக அதிகமாக நெகிழ்கின்றேன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? அவன் என்னை கொஞ்சும் போது கூட எனக்கு ஐயோ எனக்கு அன்பு காட்டுறானா இல்லை ஏதாவது படுகொலியில் தள்ளி விடுறானான்னு எனக்கு பயமா இருக்கும்டா. ஆனா கண்ணன் என்னை சோதிக்க ஆரம்பிக்கும் போதுதான் எனக்கு அவனது அன்பை கண்டு நெகிழ்ச்சி பன்மடங்காக பெருகுகிறது. இதுக்கு பேர் தானேங்க லவ். அந்த ஃபீலே நமக்கு வரலையே. ஞானதேவன் என்னர்கள் இருக்க மாட்டானா, அவன் கையால் என்னை குட்டிக் கொண்டே இருக்க மாட்டானா என்று ஏங்க வேண்டாமா? அதை விட்டுட்டு ஐயோ திட்டிட்டு வந்தோம் ஐயோ ஐயோ அவர் யார் வேணா திட்டினாலும் நான் தாங்கிடுவேன். ஏன்னா இவங்க திட்டினாங்கன்னா நான் தாங்கவே மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு என்ன எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். என்ன லூசுத்தனமான லாஜிக் அப்படிங்கிறது எனக்கு தெரியவே இல்ல. சரியா? சோ தட் இஸ் ஆல்சோ யூ ஷுட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தட். அவங்க வந்து அன்பை விட்டு விலகி விடுவார்கள். அன்பை விட்டு விலகியவன் அன்பு நமக்கு எதுக்கு? போட்டுமே விட. அப்படியும் விட மாட்டேன். That's why I firstly told you that it is the outcome of addiction. நீ அடிக்ட் ஆயிட்டு இருக்க. So therefore அந்த கஷ்டம் உனக்கு வந்துகிட்டே இருக்கு. அடிக்ட் எங்கான லவ்வுக்கு அடிக்ட் ஆகல. இஃப் யூ ஆர் ரியலி அடிக்டட் ஃபார் தி லவ்னா அந்த லவ் நீ கல்டிவேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருப்ப. வேற எதுக்கோ அடிக்ட் ஆயிருந்தேன்னா அவங்க கொடுக்குற பணத்துக்கோ அவங்க கொடுக்குற வேற எதுக்கோ அடிக்ட் ஆயிருந்தா இந்த மாதிரி லூசுத்தனங்கள் முட்டாள்தனங்கள் கண்டிப்பாக ஏற்படும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் அப்படின்னு சொல்றேன். அப்புறம் நெக்ஸ்ட் மேஜர் பாயிண்ட்ஸா நீங்க சொன்னது என்னன்னா யா அகந்தை, அதாவது அபிமானம். நான் வந்து கிரேட்டு, நான் தவறே செய்யாதவள், நான் அறிவாளி என்ற அபிமானத்தில் இருந்தால் கண்டிப்பா இந்த முட்டாள்தனங்கள் நிகழும் அப்படிங்கிறது நம்ம உண்மைதான். சரி அது யார்கிட்ட வேணா காட்டி தொலை. உனக்கு பிரியமானவர்களுடன் நெருக்கமானவர்களிடம் ஏன்டா காட்டுற? டேய் நீ பெரிய அகந்தையிலேயே வாழ்ந்துக்கோ, நீ பெரிய அறிவாளியாவே இருந்து தொலை, உலகம் ஃபுல்லா எல்லாத்தையும் இருந்துக்கோ. உனக்கு பிரியமானவர்கள் நெருக்கமானவங்க கிட்ட மட்டுமாவது கொஞ்சம் அந்த அகந்தையை குறைச்சிக்கிட்டு தான் வாழ்ந்து பாரு. ஏன்னா உனக்கு அவங்க வேணும் இல்ல. உனக்கு அவங்க வேணும்ன்றதுனாலயாவது அவங்க கிட்ட மட்டும் ஈகோ காட்டாம இருக்கலாம் இல்ல. இது கூட மரமண்டைக்கு ஏற மாட்டேங்குது. யோசிச்சு பாருங்க. செல்பிஷா திங்க் பண்ணா கூட அந்த இடத்துல ஈகோ காட்டாம இருந்தா வண்டி நல்லா தானே போகும். நீ அங்கேயும் ஈகோ காட்டுற. பற்றுங்கிறது எந்த அளவுக்கு கேவலமாக நம்ம இழுத்து செல்லுகின்றது என்பதை எல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றேன். சரியா? சோ ஐ திங்க் எல்லா பாயிண்ட்ஸும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்க சொன்ன பாயிண்ட்ஸ் எதுவுமே எடுபடாது. சரியா? நான் என்ற அகந்தை வந்து முன்னாடி வந்துடுது. சரி அது இயல்பா எல்லா இடத்துலயும் இருக்கு. அப்படியே வளர்ந்துட்டேன் அப்படின்னா கூட அப்ப ஞானத்துக்கான பயிற்சிங்கிறது அட்லீஸ்ட் அந்த நெருக்கமானவர்களிடம் பிரியமானவர்கள்ட்டையாவது நம்ம ஸ்டார்ட் பண்ணலைன்னா
அந்த ஈகோ இல்லாத வாழ்க்கையை நம்ம ஆரம்பிக்கல அப்படின்னா என்னத்துக்கு உருப்படணும்னு நமக்கு தெரியல அப்படின்றத புரிஞ்சுக்கணும். வேற என்ன சொல்றது? அம்பரீஷன் கதையெல்லாம் நம்ம நல்லா வாயிலேயே பேசுறோம். எப்படிப்பட்ட ஒரு தன்மையில அவன் வாழ்ந்தான்? அந்த கதைகள்லாம் கேட்கும்போது நம்ம என்ன இன்ஸ்பயர் ஆனோம்னு நமக்கு தெரியல. அமானித்துவம் அப்படின்னு போட்டு பயங்கரமா பேசுறோம். சுகம் காண வேண்டும், டிஃபிகல்டீஸ வெல்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். அதுவும் பிரியமானவங்க குடுக்குற டிஃபிகல்டீஸ கூட வெல்கம் பண்ணலைன்னா, வேற யார நீ குடுக்குற டிஃபிகல்ட்டிய வெல்கம் பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. சரியா? சோ இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் நீங்க கொஞ்சம் டீப்பா திங்க் பண்ணி பாருங்க. அதே மாரி அக்செப்டன்ஸ்னுடைய வேல்யூங்கிறது இட்ஸ் நாட் அன் ஈஸி திங். ஏணி வச்சாலும் எட்ட முடியாது. அது எப்படி சொல்றதுன்னே தெரியல. நீங்க எந்த தப்பு பண்றீங்களோ, பண்ணலையோ ஒருத்தர் வந்து சொல்றாரு அப்படின்னா, அத மனப்பூர்வமா அக்செப்ட் பண்ணி தான் பாருங்களேன். அவங்க இன்டென்ஷன்க்குள்ள போகுங்களேன். அவங்க இன்டென்ஷன்க்குள்ள போங்கனாலும் உடனே இந்த மேல போயிருவான். அவன் அகங்காரத்துல இப்படி பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டென்ஷன்க்குள்ள போயிட்டு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. நான் அப்படி சொல்லல. அவன் ஈகோயிஸ்டிக்காவே இருந்தா கூட, நம்மள திட்டும்போது அது நம்ம மேல் உள்ள அக்கறையில் தான்னு கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க பாருங்க. உங்கள ஹர்ட் பண்ணி அழ வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட அவன் என்னத்தையோ ஒண்ணு யோசிக்க வேண்டியது இருக்கு. நம்ம குறைய கண்டுபிடிச்சு அத பாயிண்ட் அவுட் பண்ணி தான் நம்மள அழ வைக்க முடியும் இல்லையா? அப்ப நம்ம குறைய தானங்க பாயிண்ட் அவுட் பண்ணி அழ வைக்க முடியும். நெறைய பாயிண்ட் அவுட் பண்ணா நம்ம என்ன அழவா போறோம்? அதுவும் வந்து நமக்கு பிடிக்காதவங்க யாராவது. அப்போ பகைவனே ஆனாலும் நம் குறைய பாயிண்ட் அவுட் பண்றான்னா, அது நமக்கு குருவா இருந்து நமக்கு ஹெல்ப் பண்றான்னு தானங்க எடுத்துக்கணும். சோ இந்த வியாதியிலிருந்து முற்றிலும் நாம் வெளியே வந்தால் மட்டும் தான் ஞானத்தில் மிளிர முடியும் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். பிரியமானவரிடம், நெருக்கமானவரிடத்திலும், ஈவன் குருவாக கருதுபவரிடத்திலும் கூட இந்த வியாதி இருந்துச்சு அப்படின்னா, இது விமோசனமே இல்லாமல் போய்விடும் என்பதை தயவு செய்து நீங்கள் டீப்பா திங்க் பண்ணி புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அட்லீஸ்ட் இந்த 1 ஆர் 2 கிட்ட கூட நீங்க ஈகோ எடுக்கலைன்னா வேற எங்க எடுக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. சோ தேர்ஃபோர் இட் இஸ் டோட்டலி இட்ஸ் வெரி வெல் ஈஸிலி அண்டர்ஸ்டுட் தட் நீங்க சொல்லிட்டீங்க. பற்று, அகங்காரம் இதுதான் மூல காரணம் அப்படிங்கிறது தெரியுது. அதை எங்க தான் ஸ்டார்ட் பண்றது அப்போ? சோ உங்கள் பிரியமானவரிடம், நெருக்கமானவரிடத்தில் குறைந்தபட்சம் அகங்காரத்தை விட்டு, பற்றை விற்று, முழுமையான அன்பில் நிறைய முயற்சித்து வெற்றி காண முயல்வதே இதற்கு உண்டான தீர்வாக அமையும் என்று நான் நினைக்கின்றேன். Thank you, Na.